இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீம்ஸுமே பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல 5 டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீரிஸ்ல நம்ம இந்தியன் டீம் 5ல 4 மேட்சஸ்ல ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு வேற எந்த டீமோட உதவியும் இல்லாம குவாலிஃபை ஆக முடியும். சோ இந்த சீரிஸ்க்காக இந்தியன் டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப தீவிரமான பிராக்டிஸ்ல இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல இருந்து விலக இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ரோஹித் சர்மா மற்றும் அவரோட ஒய்ஃபான ரித்திகா இவங்க 2 பேருக்கும் 2வது குழந்தை பிறக்க போகுது. இதனால அவரோட ஒய்ஃபுக்கு ஆதரவா இருக்கிறதுக்காகவும் அவரோட 2வது குழந்தையை இந்த உலகத்துக்கு வரவேற்கிறதுக்காகவும் ரோஹித் சர்மா அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் முடிவு பண்ணிருக்காரு. இந்த நிலையில ரோஹித் சர்மாவோட இந்த விலகல் குறித்து பேசியிருக்கிற சுனில் கவாஸ்கர், இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் இல்லாம 2 மேட்ச்ல பிளே பண்ண போறது இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. என்னைய பொறுத்த வரைக்கும் 5ல 2 மேட்சஸ்ல ரோஹித் சர்மா பிளே பண்ண மாட்டாரு அப்படின்னா அவரை எதுக்காக இந்தியன் டீமோட கேப்டன் அனௌன்ஸ் பண்ணணும்? அவரோட சொந்த காரணங்களுக்காக ரோஹித் சர்மா ஓய்வு எடுக்க விரும்பினாரு அப்படின்னா இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனா இருக்கக்கூடிய பும்ராவுக்கு தான் நீங்க கேப்டன் பதவியை கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சுனில் கவாஸ்கர்.